நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வருகிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறீங்க. தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை அப்படியே விசுவாசிக்கணும், கேள்வி கேட்க கூடாது. அதான் சிறு பிள்ளை போல தேவனை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய முடியும். வாழ்க்கையில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் கர்த்தருக்கு உண்மையான சாட்சியா இருக்கணும். हमारी तकलीफों को भी परमेश्वर के लिए एक उत्तम गवाही बनकर जीना है. Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on Jabam TV. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்வோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 17:20. லூக் 17 அத்தியாயம் 20 வசனம். லூக்கா 17:20 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? பரிசேயர் அவரிடத்தில் கேட்குறாங்க. அவருக்கு பிரயுத்தரமாக தேவராஜ்யம் प्रत्यक्षமாய் வராது. जब फरीसियों ने उसे पूछा कि परमेश्वर का राज्य कब आएगा, तो उसने उनको उत्तर दिया, परमेश्वर का राज्य प्रकट रूप से नहीं आया था. தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் பலமாய் இறங்கி வரும். மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மர்குஸ் 9:1, மார்க் 9:1, மார்க் 9:1 தேவன் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னால் இங்கே நிற்கிற சில பேர் அவங்க சாகிறதுக்கு முன்னாலே தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரும். இங்கே இயேசு சொன்னது பிரத்யட்சமான பரலோக ராஜ்யம் இறங்கி வர்றது சொல்லலை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். परमेश्वर का राज्य का मतलब एक आत्मिक अनुभव है, आत्मिक उन्नति का अनुभव, ஆவிக்குரிய உன்னத நிலைமை. ஆண்டு சொல்லி முடிக்கிறாரு. மார்க் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மர்குஸ் 9:2 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவை, யாக்கோபை, யோவானை அழைத்து உயர்ந்த மலையில் மேல் அவளை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு முன்பாக மறுரூபமானார். 6 दिन के बाद यीशु ने पतरस और याकूब और यूहन्ना को साथ लिया और एकांत में किसी ऊंचे पहाड़ पर ले गया और उनके सामने उनका रूप बदल गया. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வரும் என்று சொன்னது மேலிருந்து வர்ற ராஜ்யம் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம். तो परमेश्वर का राज्य आएगा, यीशु कहता है, सामर्थ्य के साथ आएगा. ये वास्तविक के साथ से लिखित रूप में कोई राज्य स्वर्ग से नहीं आता. अभी तक यीशु मसीह चेलों के साथ कितने बार प्रार्थना किया, लेकिन कैसे अभी तक ऐसा रूपांतर नहीं हुआ. எத்தனை விஷயம் இயேசு இதே போல் சீஷரோடு ஜெபித்திருக்கிறார். ஆனால் இப்படி மர்வம் ஆகலை. அவருடைய वस्त्र வெண்மையாய் பிரகாசிக்கல, முகம் சூரியனை போல பிரகாசிக்கல. उसका वस्त्र में तेज नहीं आया, उसके चेहरे में प्रकाश नहीं आया. लेकिन आज अजीब हो रहा है, क्योंकि परमेश्वर ने कहा था ना, परमेश्वर का राज्य बल के साथ आएगा. इतना रोमर 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ரோமியன் 14:17 में, ரோமன்ஸ் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. सो परमेश्वर का राज्य खाने पीने का नहीं है भैया, वो तो धर्म है, मिलाप है और आनंद है. ये परमेश्वर का राज्य पवित्र और पवित्र आत्मा से होने वाला एक खुशी है. पवित्र आत्मा से आने वाला शूटिंग होने वाला एक खुशी है. मैंने पवित्र आत्मा, मैंने परमेश्वर का राज्य, मैंने पवित्र आत्मा को उतरता हुआ. और दूसरी बात, मत्ती 12:28 में, ஒன்று பரிசுத்த ஆவியான வல்லமையோ இறங்கி வருவதை ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இறங்கி வருன்னு சொல்கிறாரு. पवित्र आत्मा आसमान से उतर कर आता है, उस अनुभव को यीशु कहता है परमेश्वर का राज्य तुम पर उतर आएगा. लोग मत्ती 12:28 में, मैथ्यू 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. पर यदि मैं परमेश्वर के आत्मा की सहायता से दुष्टात्मा को दूर निकालता हूँ
तो परमेश्वर का राज्य तुम्हारे पास आ पहुंचा है அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிசாசானவன் அவன் ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கிறான், ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். अभी तक शैतान का राज्य तुम्हारे अंदर है और शैतान का राज तुम पर चलता है. तो शैतान को भगाने के बाद परमेश्वर का राज्य यानी परमेश्वर का सत्ता आपके अंदर आ जाता है. அப்போ இதுவரைக்கும் சாத்தான் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசை துரத்தின உடனே இப்போ ஆண்டவராக இயேசு உங்களுக்குள்ள வருவார், அவர் உங்களை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், லூக்கா 11:20 லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. परंतु यदि मैं परमेश्वर के सामर्थ्य से दुष्टात्माओं को निकालता हूं तो परमेश्वर का राज्य तुम्हारे पास आ पहुंचा है. पर தேவனுடைய விரலினால இயேசு துரத்துகிறார். தேவனுடைய பவர், தேவனுடைய வல்லமையினால. எகிப்தில் பார்வோன் மந்திரவாதிகள் மோசே மூலமாய் செய்யப்பட்ட அற்புதத்தை பார்த்து இது தேவனுடைய விரல் என்றார்கள். और मिस्र देश में मूसा नबी के द्वारा परमेश्वर ने चिन्ह चमत्कार किया, उसे देखकर वहाँ के सारे जादूगर ने कहा ये परमेश्वर का उंगली है. मैंने परमेश्वर अपने उंगली से सबको नचा रहा है. அப்போ ஆண்டவர் விரல்னால கண்ணில் போட்டு ஆட்டுறாரு. அப்போ பிசாசு போனால் தேவனுடைய ராஜ்யம் வரும். इन அப்போஸ்தலர் 1:5-6 Acts 1:5 and 6 प्रेरित 1:5 और 6 Acts 1:5-6 இயேசுவை பார்த்து சிஷ்யர்கள் கேட்குறாங்க. இயேசு சொன்னார் எருசலேமில் காத்துருங்க. 6ஆம் வசனத்தில் verse 6 6 में கூடி வந்த எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? हे प्रभु क्या तो इसी समय इस्राएल को राज्य फेर देगा? ஒரு நாள் இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேல் ராஜாக்களே ஆண்டு வந்தாங்க. ஆனால் பல 100 ஆண்டுகளாக அது அந்நியருடைய வசமாய் போயிட்டு இப்போ ரோமர் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிறாங்க. कई साल के पहले इजराइल देश को केवल इजरायली राजा ने सत्ता चला रहे थे, देश को चला रहे थे. लेकिन कई साल से पराया देश के राजाओं इस पर युद्ध करके कब्जा कर कर अभी रोमियों का सत्ता यरूशलेम में चल रहा है. அந்த ராஜ்யத்தை நீக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வருவீங்களா? ये पराया मनुष्य का राज्य को उठाकर तुम्हारे राज्य को लाएगा क्या? ये चेलों का वहाँ आने वाले का सवाल खूड़ी होने सवाल இருக்கிறது. 7ஆம் வசனத்தில் 7 வசனமே ஈசு ने कहा பிதானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. इसने उनसे कहा उस समयों या कालों को न जानना जिनको पिता ने अपने ही अधिकार में रखा है तुम्हारा काम नहीं. அப்போ தேவன் தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற எந்த டைமையும் நம்ம நிர்ணயிக்க முடியாது. எல்லா காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. सारे समय परमेश्वर के हाथ में है. संगीत 31:15 भजन संहिता 31:15 Psalm 31:15 भजन संहिता 31:15 என் காலங்களுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது, मेरे दिन तेरे हाथ में है. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். मार्क 1:14-15 प्रभु यीशु मसीह संसार में ऐसे प्रचार कर रहा था. मरकुस का 1:14-15 मार्क 1:14-15 இயேசு காவலில் வைக்கப்பட தெரிஞ்ச உடனே இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். अभी यूहन्ना जेल के अंदर चला गया, यीशु प्रचार कर रहा है परमेश्वर का राज्य का सुसमाचार प्रचार. क्या कहा 15 वचन में? காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். यीशु ने कहा समय पूरा हुआ है और परमेश्वर का राज्य निकट आ गया है, मन फिराओ और सुसमाचार पर विश्वास करो. मन फिराओ. सुसमाचार को विश्वास करने से परमेश्वर का राज्य तुम्हारे भीतर आता है और तुम परमेश्वर के राज्य के अंदर जा सकते हो. சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வருகிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறீங்க. ஆமென். मार्क 9:47 मार्क 9:47 मरकुस का 9:47 मार्क 9:47 உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினா ஒரு கண்ணை பிடிங்க போடு. இந்த கண் உனக்கு இடலாக இருக்கக்கூடாது. இடலாக இருக்கிற காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியாது. अगर तुम्हारे
आंखें तुझे ठोकर देती हैं, आंखें उठा के फेंक दो। माने जीवन में कुछ ठोकर खाना, ठेस खाना परमेश्वर के राज्य से तुम्हें वंचित नहीं करना चाहिए. ஈடலான காரியங்களை अगற்றி போடுங்க. ஒன்று பிசாசு இயேசு துரத்துனா தேவனுடைய ராஜ்யம் வரும். शैतान को भगाने से परमेश्वर का राज्य आता है. सुसमाचार को विश्वास करने से स्वर्ग जाता है. सुविशेष விசுவாசிக்கும் தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருகிறது. ஈடர்களை अगற்றி போடுங்க, தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரும். सारे बाधाओं का हटा दो तो परमेश्वर का राज्य तुम पर उतर आएगा. मार्क 10:15 மர்க்குஸ் 10:15 மார்க் 10:15 இந்த சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அதில் பிரவேசிக்க முடியும். जो कि परमेश्वर के राज्य को बालक की नाई ग्रहण न करे वह उसमें कभी प्रवेश नहीं कर पाएगा. स्वर्ग परमेश्वर के राज्य में प्रवेश करना है तो परमेश्वर के वचन को एक छोटा बच्चा जैसा मानता है. छोटे बच्चे को बोलो 2 दूनी 4, हाँ 2 दूनी 4, आप बोलो 2 दूनी 3, वो 3 बोलेगा. उसको पता नहीं है. मैं से परमेश्वर के वचन को, परमेश्वर के राज्य की बातों को जैसा है वैसे स्वीकार करना चाहिए. सवाल नहीं पूछना चाहिए. தேவனை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை அப்படியே விசுவாசிக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. அதான் சிறு பிள்ளை போல தேவனை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய முடியும். லூக்கா 9:62, லூக்கா 9:62, லூக்கா 9:62 கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை தகுதியுடன் அல்ல. यीशु ने कहा जो कोई अपना हाथ हल पर रखकर पीछे देखता है वह परमेश्वर के राज्य के योग्य नहीं है. कलपिल கையை வச்சுட்டு உழுதுட்டு வேலை பார்த்து நேராக போக வேண்டியதுதானே. हल पर आग रख दिया, तुम्हारे हल को आगे चढ़ा के आगे जाओ ना, रुको मत, पीछे मुड़ो मत. पिंड திரும்பி பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. पीछे मुड़कर देखो परमेश्वर के राज्य के कोई काबिल नहीं है. அப்போஸ்தலர் 14:22 பிரேரித் 14:22 ஆக்ட்ஸ் 14:22 நாம் அநேக உபத்திரம் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் சீஷர்களுக்கு திடன் சொல்கிறான், ஆறுதல் சொல்கிறான். आप स्थिर रहो. चेलों के मनों को स्थिर करता रहा पौलुस. कहता है हम बड़े क्लेश उठाकर परमेश्वर के राज्य में प्रवेश करना होगा. परमेश्वर के राज्य में प्रवेश करना है तो वो रूंदा द्वार के अंदर प्रवेश करना है. कुछ कठिन बात है. जीवन में कठिनाइयाँ आएगी, संकट आएगी, வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும். அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் கர்த்தருக்கு உண்மையான சாட்சியாக இருக்கணும். हमारी तकलीफों को भी परमेश्वर के लिए एक उत्तम गवाही बनकर जीना है. तो தேவனுடைய ராஜ்யம், परमेश्वर का राज्य कब आएगा? पहले तुम्हारे अंदर आने दो. தேவனுடைய எப்போ வரும்? बोलो உங்களுக்குள் வரட்டும். உங்களுக்குள் இயேசுடைய ஆளுகை வந்தால் தேவனுடைய ராஜ்யம். आपके अंदर परमेश्वर यीशु मसीह का सत्ता चला तो ये परमेश्वर का राज्य है. அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க. என்கிட்ட பிசாசு ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், பிசாசு துரத்துங்க. शैतान में से बहुत नटखट करता है, शैतान को भगा दो. अपना தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரது, परमेश्वर का राज्य आएगा. सुविशेषता विश्वासिंग है, सुसमाचार विश्वास करो. ठेस लगने की बातों का हटा दो. இடல் உண்டாக்குற காரியங்களை அகற்றி விடுங்க. சிறு பிள்ளை போல ஏற்றுக்கொள்ளுங்க. छोटे बच्चों के नाई स्वर्ग के राज्य को अपना समझो, अपना लो, तभी ही उसके राज्य के पात्र बनोगे. हल में हाथ रख गया, पीछे मत मुड़ो. கலப்பில் கையில் பின்னால் பார்க்கணும். ஒரே ஒரு காரியம், மார்க் 15:43 மர்க்குஸ் 15:43, மார்க் 15:43, மத்தேயு 15:43. இங்கே யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறான். यूसुफ का बड़ा अधिकारी है, लेकिन परमेश्वर का राज्य आने का बाट जोगता था. இது பார்த்து காத்திருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? இயேசு எப்போ சீக்கிரம் வரப்போகிறார்? परमेश्वर का राज्य कब आएगा? यीशु जल्दी कब आएगा? इंतजार कर रहे हैं, बाट जोग रहे हैं. तो परमेश्वर के राज्य के लिए काबिल बन जाएंगे. अपने தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக மாறுவீங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வருதோ ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் வரவும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் வரவும் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. परमेश्वर का राज्य आज आएगा, कल आएगा, कब आएगा पता नहीं, लेकिन परमेश्वर के राज्य में प्रवेश करने के लिए हमें योग्य बना दे. आज परमेश्वर के राज्य का अनुभव मेरे अंदर आने दे.
ऐसे அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? வாங்க கொஞ்சம் ஆண்டவர் சோதரிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிப்பாங்க, சுத்தி करेंगे, परमेश्वर के बच्चे प्रार्थना करेंगे. स्तोत्रं 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 स्तोत्रं. धन्यवाद 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 ईश्वर राजा, धन्यवाद 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 धन्यवाद. हालेलुया.